ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி பால் பவுடர் வச்சு டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா கலக்குனது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் 3 பேருக்கு டீ போட போகிறேன். அதனால் நான் இப்போ தனியாக 2 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். இந்த 2 கப் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டீ இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். டீ தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டீ டிகாஷன் ஒரு 3 நிமிஷமாவது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிகாஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய பபிள்ஸாக நல்லா கொதித்து பொங்கி வர்ற மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் பவுடர் மிக்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வரும்போது குறைச்சி விடுங்க. ஆனால் கண்டிப்பாக 3 மினிட்ஸ் ஆகுது கொதிக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பவுடர் நல்லா கொதிச்சு இந்த டீ டிகாஷனோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பால் பவுடர் வச்சு சிம்பிளான ஒரு டீ ரெசிபி இப்படி தான் பண்ணணும். இது லாக்டவுன் டைம்ங்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஒரு சில இடத்துல பால் கிடைக்கும், ஒரு சில இடத்துல கிடைக்காது. கிடைக்காத இடத்துல நீங்கள் பால் பவுடர் வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டீ போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான டீ ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.